தடகளத்தில் தம்மை போன்று மேலும் பல கிராமப்புற இளைஞர்கள் சாதிப்பதற்காக விரைவில் அகாடமி தொடங்க உள்ளதாக பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த தங்கமகன் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த விருது இவ்வளவு ரொம்ப சின்ன வயசுல பெற்றிருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இருக்கு. இந்த தருணத்துல நீங்க நன்றி சொல்லணும்ன்ற விரும்புற யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்றி சொல்லணும்னு விரும்புறீங்க? மாரியப்பன், ரியோ பேராலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட். டுடே வந்து எனக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து அம்மா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அம்மாவை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் என் கோச் சத்னா கோச் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்டு அண்ணா, தம்பி, அக்கா எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சொன்னோன்னே. இதேமாரி நான் வாங்கின மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். வில்லேஜ்லேருந்து வரவங்களுக்கு, அப்புறம் ஸ்போர்ட்ஸு இதை கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன மாதிரியான ப்ராக்டிஸ்களில் இப்போ ஈடுபட்டு இருக்கீங்க? நீங்கள் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நிறைய பேரியர்ஸ் இருந்திருக்கும், நிறைய தடைகள் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சாச்சு, ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு சர்வதேச அளவில். இப்போ நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அகாடமிக் ஆரம்பிக்கணும்னு சொல்லிருந்தீங்க, அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்குது? இப்போ வந்து அடுத்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். கோச் சத்யனா கோச் கூட தான். அப்புறம் வந்து அகாடமிக்கு வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணலான்னு தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாதிரியான விஷயங்களை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் முன்வைக்கணுன்றீங்க? எல்லாத்துக்கும் கஷ்டம், துன்பம் எல்லாம் வரும். நல்லது கெட்டதும் எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் எதுவும் பார்க்காம நம்ம வந்து வெற்றியை தேடி போனோம்னா நம்ம எல்லாராலையும் முடியாதது நம்மளால எதுவும் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள், ஸ்டூடெண்ட் எல்லாத்துலேயும் முடியும். சாதிக்கும்னு நினச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் சாதிக்கலாம். இப்போ உங்களை பற்றின திரைப்படம் வரப்போகுது. ஒரு ஃபீல்டில் இருக்கும் பொழுதே ஒருத்தரை பற்றின திரைப்படங்கள் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரேரான விஷயமா தான் இருக்கும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒருத்தரை பற்றின படங்கள்லாம் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஃபீல்டில் இருக்கிறீங்க, இந்த சின்ன வயசுலேயே உங்களை பற்றின ஒரு திரைப்படமே உருவாகிட்டு இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஆட்ல கூப்பிட்றது, நடிக்க கூப்பிட்றது, இந்த மாதிரியான வேற ஏதேனும் விஷயங்கள் உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் ஏதாவது இருக்குதா இப்போதைக்கு இதில்? இப்போ வந்து மூவி எடுக்கிறது மட்டும்தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் டிசைடிங் பண்ணல. அதில் பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் என்னன்னு கன்ஃபார்ம் ஆகலை.